ஜெபமாலை அன்னை வரலாறு. ஜெபமாலை அன்னை என்பது கன்னிமரியாளின் ஒரு பட்டமாகும். இது அவளை ஜெபமாலையின் ராணியாக குறிக்கிறது. ஜெபமாலை என்பது கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் ஜெபம் செய்வதற்கு பயன்படுத்தும் ஒரு வகை மாலையாகும். இதில் 59 முத்துக்கள் உள்ளன. அவை கிறிஸ்துவின் வாழ்க்கையில் 20 மறையுண்மைகளை பிரதிபலிக்கின்றன. இது அவர் ஜெபமாலையின் மூலமாக வழங்கிய காட்சிகள் மற்றும் செய்திகளை குறிக்கிறது. ஜெபமாலையின் முதல் பதிப்பு 12ஆம் நூற்றாண்டில் புனித டொமினிக்கு கன்னிமரியாளால் வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த ஜெபமாலை 150 திருப்பாடல்கள் சால்டர் உள்ளடக்கியது. இது திருப்பாடலை பிரதிபலிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டது. ஜெபமாலையானது அன்னை மரியாளின் பரிந்துரையின் சக்தியை நினைவுபடுத்தவும் கிறிஸ்தவர்களின் மீட்பில் அவரது பங்கை மதிக்கவும் பயன்படுத்தப்படுகிறது. இது தியானம் மற்றும் ஜெபத்திற்கான ஒரு கருவியாகவும் பயன்படுத்தப்படுகிறது. மேலும் இது மனம் மற்றும் ஆன்மாவை அமைதிப்படுத்தவும் கவலையை குறைக்கும் என்று நம்பப்படுகிறது. ஜெபமாலையின் நோக்கம் கன்னிமரியாளை கௌரவிக்கவும் அவளுடைய பரிந்துரையை வேண்டவும், இயேசு கிறிஸ்துவுடனான நமது உறவை ஆழப்படுத்தவும், நமது பாவங்களை மன்னிக்கவும், நம்மை கடவுளுடன் இணக்கப்படுத்தவும், உதவி மற்றும் பாதுகாப்பிற்காக கடவுளிடம் மன்றாடவும், நமது வாழ்வில் கடவுளின் விருப்பத்தை புரிந்து கொண்டு அதை நிறைவேற்றவும். இன்றைய கால சூழ்நிலையில் ஜெபமாலை அன்னையை தொடர்ந்து பொருத்தமானவர் மற்றும் சக்தி வாய்ந்தவர். ஜெபமாலை ஜெபிப்பது மன அழுத்தம் மற்றும் கவலையை குறைக்க, நம்பிக்கையை வளர்க்க மற்றும் கடவுளுடன் நெருக்கத்தை அடைய ஒரு பயனுள்ள வழியாகும். இது குடும்பங்கள் மற்றும் சமூகங்களில் ஒற்றுமையையும் அமைதியையும் ஊக்குவிக்கவும் பயன்படுத்தப்படலாம். தனிநபர்களின் வாழ்வில் கடவுளின் அருளையும் பாதுகாப்பையும் தேடுதல். ஜெபமாலை அன்னை பக்தி என்பது நவீன காலத்தின் சவால்களையும் வாய்ப்புகளையும் எதிர்கொள்ள கத்தோலிக்கர்களுக்கு வழிகாட்டுதல் மற்றும் ஆதரவை வழங்கும் ஒரு சக்தி வாய்ந்த ஆன்மீக கருவியாக உள்ளது. பதட்டம் மற்றும் நிச்சயமற்ற தன்மை நிறைந்த ஒரு உலகில் ஜெபமாலை அன்னை நம்பிக்கை, அமைதி மற்றும் ஆறுதலின் ஆதாரத்தை வழங்குகிறார். அவளுடைய பரிந்துரையை நாடுவதன் மூலம் கிறிஸ்தவர்கள் தங்கள் சவால்களை தாங்கி தங்கள் ஆன்மீக பயணத்தில் வழிகாட்டுதலை காணலாம். ஆகவே இத்தகைய வல்லமை நிறைந்த ஜெபமாலையை நாம் அனுதினமும் நம்பிக்கையோடு ஜெபிப்போம். அன்னையின் அன்பு பிள்ளைகளாவோம். அதன் வழியாக இறையருள் நிறைவாய் பெறுவோம்.